இதுல ஒரு என்ன வேறுபாடுன்னா, நீங்க சொல்றத எல்லாருமே நான் கடைபிடிச்சிட்டேன். அமைதியா இருந்து பார்த்தேன். கோபம் ரொம்ப வருது. தலைக்கு மேல ஏறுது. எவனாவது ஒருத்தன் வந்து டென்ஷன் பண்ணியிருந்தான். பொறுமையா இருந்து பார்த்தேன். அப்பவும் முடியல. எவனாவது ஒருத்தன் ஃபோன் பண்ணி டென்ஷன் ஆக்கியிருந்தான். இப்படி கால சூழ்நிலையில எல்லாருக்கும் எல்லா ஒவ்வொரு பதில வச்சிருக்காங்க. கையிலையும் வாயிலையும் பதில்கள் தான் அதிகம் இருக்குது. கேள்விகள் இருக்குது. பதில்கள் தெரியவில்லை. எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பது கால சூழ்நிலையா இல்லை இறைவனின் படைப்பா அப்படி என்று பார்க்கும்போது இது இறைவனின் வேலைதான். எல்லாருமே நல்லா இருந்துட்டா இந்த உலகம் பிரபஞ்சம் எதற்கு? ஒருவன் அழிய வேண்டும், ஒருவன் பிறக்க வேண்டும். இதுதான் நடைமுறை வாழ்க்கை. ஒரு நிமிஷத்துக்கு 1000 பேர் பிறக்கிறாங்க, 350 பேர் இறக்குறாங்க. இதுதான் கால சக்கரம் நம்மளை ஊன்றுகோலாக வைக்கிறது, உதவுகிறது. இந்த பிரபஞ்சத்தில் ஒரு நொடியில் நம் மனதை அமெரிக்காவுக்கோ லண்டனுக்கோ கொண்டு போக முடியும். அது எப்படி இருக்கிறது என்று தெரிந்தால் மட்டும். அந்த இடத்தை ஏற்கனவே பார்த்துருக்கணும். அப்போ இந்த பிரபஞ்சத்துல கம்ப்யூட்டரோட ட்ரெயினோட ராக்கெட்டோட மிஞ்சினது மூளை மட்டும்தாங்க. சிந்தனையில சொல்றேன். அதனால எப்படி பார்த்தாலும் பொறுமையை இழக்காம வாழ்பவனே வாழ்க்கையில் சிறந்தவனாக ஆகிறான். அதை உணர்ந்து கொண்டால் நல்லதே நடக்கும். எதிர்ப்பு வினைகளை காட்டாமல் நெகட்டிவாக பேசாதீங்க, பாசிட்டிவாகவே பேசுங்க. நெகட்டிவ் அண்ட் ப்ளஸ் அண்ட் பாசிட்டிவாகவே பேசும்போது ஒரு புத்துணர்ச்சி, ஒரு எனர்ஜி கிடைக்கும். அந்த எனர்ஜி வந்து குளுக்கோஸ்லயோ ஹார்லிக்ஸ்லயோ பூஸ்ட்லயோ இல்லைங்க. நமக்கு கொடுக்குற பேச்சுல நீ நல்லா வருவடா அப்படி என்று தோல்விகளை தட்டி கொடுக்குறாங்களே அவங்க தான். அதனால ஊக்கத்துடன் பேசுங்கள், ஊக்கமாகவே வாழுங்கள் என்று சொல்லிக் கொள்கிறேன் முதலில்.